அம்மா உணவகம் என்கிற திட்டம் கொரோனா காலத்தில் நாம் எல்லாம் பார்த்துருப்போம். நம்ம எல்லாம் அந்த கொரோனா காலம் நமக்கு தெரியும். அந்த கொரோனா காலத்தில் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவிலே சாவுகள் நடந்தது. எல்லாம் கவனிச்சிருப்பீங்க. மனைவியையும் குழந்தையையும் தூக்கிட்டு நூற்றுக்கணக்கான மைல் தூரங்களை நடந்தே கடந்த காட்சிகளை வடநாடுகளில் நம்ம பார்த்தோம். ஆனால் தமிழ்நாடு பட்டினி சாவு இல்லை என்கிற நிலையிலே வந்து நின்றது. ஒருவன் கூட பசியால் பட்டினியால் சாகவில்லை என்கிற நிலை தமிழ்நாட்டிலே உத்தரவாதப்படுத்தப்பட்டது. எப்படி சாத்தியமாச்சு? அம்மா உணவகங்களை திறந்து விட்டார் ஒரு தலைவர். அன்றைக்கு எங்களுடைய இன்றைய பொதுச் செயலாளர் அன்றைய முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் அம்மா உணவகங்களை திறந்து விடுங்கள், உணவு போயிடணும் மக்களுக்கு, எந்த காரணத்தை கொண்டு உணவு தடைபடக்கூடாது என்கிற நிலையை கொண்டு வந்தார். கொரோனாவை உலகத்திலே இருக்கிற பல நாடுகள் எதிர்கொண்டதை விட மிக லாபகமாக எதிர்கொண்டு நாம் வென்று காட்டினோம். அது தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்த சாதனை. அதற்கான தொடக்க புள்ளியை வைத்தவர் அம்மா அவர்கள். அதே போல பெண் கல்வி குறித்து பிரச்சனை இருந்தபோது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எடுத்த முயற்சி பெரிய பெரிய முயற்சி. அது அதில் தான் இந்த தாலிக்கு தங்கம் திட்டம் வந்துச்சு. நிறைய பேர் அது வந்து இலவச திட்டம் நினைக்கிறாங்க. தாலிக்கு தங்கம் கொடுக்கிறது பெரிய திட்டமானு எல்லாம் கேட்குற ஆட்கள் இன்றைக்கு வந்துட்டாங்க. ஆனால் அது பற்றியான புரிதல் இல்லை. எதற்காக கொண்டு வரப்பட்டது? நீங்கள் ஒரு பெண் குழந்தை இருக்கு, 10வது படிக்கிறது அல்லது 12வது படிக்கணும் அப்படின்னா எதற்காக படிக்க வேண்டும் என்ற தேவை இருக்கு இல்லையா? படிப்பை நிறுத்திடலாம்ங்கிற அந்த மனநிலையிலே மக்கள் இருக்கிற போது அவங்க படிச்சு வரட்டும், 12வது படிக்கட்டும், அதன் பிறகு கல்லூரிக்கு வரட்டும், கல்லூரி படிப்பை முடிச்சா அவங்க திருமணத்துக்கு அவங்க வாழ்க்கையை தொடங்குற போது இந்த உதவியை அரசு செய்யும்னு சொல்லி ஒரு உதவியை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த தகப்பன் மனதில் தாய் மனதில் சரி இவ்வளவு தூரம் படிக்க வச்சுட்டோம், இன்னும் கொஞ்சம் படிச்சுட்டுமே அந்த பிள்ளை என்று நகர்த்தி 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 தான் உயர்கல்வி படிக்கிறவர்களினுடைய எண்ணிக்கையை தமிழ்நாட்டில் குறிப்பிடத்தக்க அளவிற்கு, அதுவும் பெண் குழந்தைகளை குறிப்பிடத்தக்க அளவிற்கு எண்ணிக்கையை உயர்த்தி காட்டிய அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். அதை இந்த கட்சி சாதித்து காட்டியது.